கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1224 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 129 அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. இன்றைக்கு மனிதர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம்தான் ஒரு மனிதனுக்கு ஏற்றதாக, உகந்ததாக இருக்கும். ஒரு மனிதன் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய குடும்பம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செம்மையாக, சீராக அமைவதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தபோது ஆதியாகமம் 12:2 அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி, you shall be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் அழைப்பிற்குள்ளே யார் யார் வந்தார்களோ, வருகிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் அழைப்பிற்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அவர் அழைப்பிற்கு உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். யார் யாருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதோ, தொழில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதோ, வியாபாரம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தின அதே தேவனுடைய கரம் உன்னையும் உயர்த்தும், உன் குடும்பத்தையும் உயர்த்தும், உன் பிள்ளைகளையும் உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.